نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم وقال النبي صلى الله عليه وسلم الصوم لي أنا أجزي به. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக. மேன்மையான பெரியோர்களே, சகோதரர்களே, ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் சொல்ல நினைத்தால் நம்மால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த ரமதானுடைய சிறப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த ரமதான் மாதத்திலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் ரமதான் மாதத்திலே இருக்கின்ற சிறப்புகளை அவர்கள் விளங்குவார்களேயானால் வருடம் முழுக்க அவர்கள் ரமதானாகவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் ரமதானுடைய மாதத்திற்கு நாம் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் ஷரீஃபிலே கோடிட்டு காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டு விட்டது. தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஈமான் கொண்டவர்களே, நோன்பு நோற்பது உங்களின் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டதை போல நோன்பு நோற்பது உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி பேசுகின்றான். நோன்பு என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் விதிக்கப்பட்ட கடமை அல்ல, நம்முடைய முன்னுள்ள சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருந்தான் என்பதை நாம் இந்த ஆயத், குர்ஆனுடைய ஆயத் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நோன்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் நோன்பு என்பது அது ஒரு மகத்துவமானது, அது ஒரு தனித்துவத்தை பெறுகின்றது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த 2ஆம் ஆண்டிலேதான் நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. இந்த நோன்பு என்பது ஆரம்ப காலத்திலே எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கம் லேசான மார்க்கம், நம்முடைய மார்க்கம் கஷ்டமான மார்க்கம் அல்ல. இந்த நோன்பு ஆரம்ப காலத்திலே
பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அவர் அனைத்தையுமே தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஆரம்ப காலத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பு திறக்கின்ற நேரத்தில் இருந்து இஷாவினுடைய பாங்கு சொல்லப்படுகின்ற வரைதான் ஒரு மனிதர் சாப்பிட்டுக் கொள்ளலாம், குடித்துக் கொள்ளலாம், மனைவியோடு உறவாடிக் கொள்ளலாம். இஷாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சாப்பிடுவது, குடிப்பது, மனைவியோடு இருப்பது அனைத்துமே அது தடுக்கப்பட்டுவிடும். இப்படித்தான் நோட்டினுடைய ஆரம்பம் இருந்தது. சில சஹாபாக்கள் நோன்பு திறக்கின்ற நேரத்திலே தூங்கி விடுவார்கள். சில சஹாபாக்கள் நோன்பு திறக்கின்ற நேரத்திலே தூங்கி விடுவார்கள். அவர்கள் இலக்கு பார்ப்பார்கள், இஷாவுடைய பாங்கு சொல்லப்பட்டுவிடும். அப்படியே அவர்கள் நோன்பை தொடர்ந்து விடுவார்கள். இப்படி பல சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா, நீங்கள் சிரமப்பட வேண்டாம், பகல் நேரங்களிலேதான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களிலே ஃபஜ்ர் வரை, இரவிலிருந்து ஃபஜ்ர் வரை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம், குடித்துக் கொள்ளலாம், மனைவியோடு நீங்கள் உறவாடிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா அந்த விதியை மாற்றினான் என்று நாம் ஹதீஸ் வாயிலாக பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நோன்பு என்பது நாம் சாப்பிடாமல் இருப்பது, குடிக்காமல் இருப்பது, மனைவியோடு உறவாடாமல் இருப்பது என்பது மட்டுமல்ல. இது நோம்பினுடைய விதி. ஒரு மனிதன் உண்மையான நோம்பாளி எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவனுடைய கண்களும் நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய நாவும் நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய கரங்களும் நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய பாதங்களும் நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் நோன்பு இருந்தால்தான் அது உண்மையான நோன்பாக ஆகும். சாப்பிடாமல் இருப்பது, குடிக்காமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதர் சாப்பிடாமல் இருக்கின்றார், குடிக்காமல் இருக்கின்றார், ஆனால் பொய்களை பேசிக்கொண்டு அலைகின்றார், கோல் முட்டுகின்றார், அவதூறு பரப்புகின்றார், தீய நடவடிக்கைகளிலே அவர் ஈடுபடுகின்றார். இது நோன்பு அல்ல. பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு மனிதர் நோன்பு நோற்றால், இவர் நோன்பு நோற்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்பு என்பது சாப்பிடாமல், அதாவது குடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பார்வைகள் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய பார்வைகள் நோன்பு நோக்க வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், நோம்பினுடைய பரக்கத் உங்களுக்கு வேண்டுமா, நோம்பினுடைய முழுமையான நன்மையை நீங்கள் அடைய வேண்டுமா, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள்.
கஸாலி இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு மூல காரணமாக இருப்பதே அவருடைய பார்வைகள். அந்த பார்வையை நாம் தாழ்த்திக் கொள்ளாமல் ஹராமான காரியங்களை எல்லாத்தையும் பார்த்துவிட்டு நான் நோன்பு நோற்றிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த நோற்றிற்கு நிச்சயமாக கூலி வழங்கப்படாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பார்வையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்நவரத்து சிஹாமுன் மஸ்மூமுன் மின் சிஹாமி இப்லீஸ். பார்வை இருக்கின்றது, அந்த பார்வை இப்லீஸினுடைய அம்புகளில் நின்றும் விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு அம்பு என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய பார்வை இருக்கின்றது, அந்த பார்வை இப்லீஸினுடைய ஷைத்தானுடைய அம்புகளில் நின்றும் விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு அம்பு என்று சொன்னார்கள். எந்த ஒரு மனிதன் ஹராமான பார்வைகளை விட்டும் தடுத்துக் கொள்வானோ அவன் இந்த உலகத்திலே ஈமானுடைய சுவையை அவன் அடைகின்றான். அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதன் ஹராமான பார்வைகளை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்கின்றானோ அவன் ஈமானுடைய சுவையை அடைகின்றான். ஈமானுடைய சுவை என்பது அந்த ஈமானுடைய சுவையை ஒவ்வொரு மோமினும் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உண்மையான மோமினாக இருக்க முடியும். அருமையானவர்களே, ஈமானுடைய சுவை என்றால் என்ன? ஈமான் மட்டும்தான் அவனுக்கு பெரியதாக தெரியும், அவனுக்கு உயர்தரமாக தெரியும். உலகத்திலே உள்ள எதுவுமே அவனுக்கு பெருசா தெரியாது. அதான் ஈமானுடைய சுவை. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பலஸ்தீன் சிறுவனிடத்திலே வேறொரு நாட்டை சார்ந்தவர் கேட்கின்றார், உங்களுடைய நாட்டிலே, இந்த பலஸ்தீனத்திலே நீங்கள் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய நாட்டுக்கு நீ வா தம்பி, நான் என்னுடைய நாட்டுக்கு உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு அந்த சிறுவனிடத்திலே இன்னொரு நாட்டை சார்ந்தவர் கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னார், உங்களுடைய நாட்டிலே எனக்கு எல்லாமே கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குமா? அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் தொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுடைய நாட்டிலே கிடைக்குமா என்று அந்த சிறுவன் கேட்டான் என்று சொன்னால் அதுதான் ஈமானுடைய சுவை. அந்த ஈமானுடைய சுவையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு உகப்பானதாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நோன்பை நோட்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا يسر لنا امورنا مع الراحة لقلوبنا والصحة والسلامة في ديننا ودنيانا وكلنا وليا وكلنا نصيرا. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறை மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை நீ பொருத்திக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தை
கண்ணியப்படுத்தும் மக்களாக எங்களை ஆட்சி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மகத்துவத்தை, இந்த ரமலானுடைய அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக யா அல்லாஹ் எங்களை ஆட்சி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் ஒற்றுமையை நீ ஏற்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனித்தனியாக துஆ கேட்டுக் கொள்ளுங்கள்.